ஒரு அம்மா 3 நாள் தண்ணி குடிக்காம ஃபாஸ்டிங் இருந்துச்சு. A mother was without fasting, without drinking any water. She wasn't fasting. தண்ணியே குடிக்கல. She never drank even water. 3 நாள் கடந்து புடிகார புருஷனுக்காக அழுது. For the 3 days she was fasting for his drunken husband. So save my husband. புருஷனை ரட்சியும். Save my husband. 3 நாள் ஜெபத்தை முடிச்சிட்டு வெளியே வந்துச்சு. So after 3 days of prayer she came out. பக்கத்து வீட்டு அக்கா கேட்டாங்களா? The neighbor sister asked, சிஸ்டர் 3 நாளா தண்ணி குடிக்காம ஜெபம் பண்ணிருக்கீங்க. Sister, you are praying for 3 days even without இவ்வளவு water. வேதனையா ஜெபிச்சிருக்கீங்க. So you have prayed with such a great agony. கர்த்தர் நிச்சயமா இரக்கம் உள்ளவர். Sure, God is a compassionate நம்ம God. தேவன் ஜெபத்தை கேட்கிறவர். And he is a God who hears a prayer. நிச்சயமா உங்க புருஷன் ரட்சிக்கப்படுவார். Surely your husband will be saved. அந்த விசுவாசி என்ன சொன்னாங்க தெரியுமா? Now what did that believer say? அந்த குடிகார பட்டை ரட்சிக்கப்பட போகுது. That drunkard will never be saved. நீ தீர்மானம் பண்ணிட்டல்ல. So you already determined, right? அந்த குடிகார மட்டை ரட்சிக்கப்படாது தீர்மானிச்சிட்டல்ல. You determined that he will not be saved at all. ஒழுங்கா சாப்பிட்டு கொஞ்சம் உடம்பையாவது நல்லா வச்சு அவனோட சந்தோஷம் போ. Then eat properly and இது stay 3 நாளா healthy. பட்டினியா கிடந்து நீயும் பல்ல இடிச்சுக்கிட்டு கண்ணை குடிக்கிட்டு எதுக்கு இருக்க? நல்லா சாப்பிட்டு கொழுப்பாது இரு. Why do you want to fast for 3 days and sit such a way? You can eat well and live healthy. 3 நாள் ஃபாஸ்டிங்கா. So they fast for 3 days. ஃபாஸ்டிங் இருந்திருந்தே எலும்பும் தோலும் ஆயிட்டாங்களா? So they became lean because of the fasting, it seems. எதுக்கு இருந்த? Why were you having fasting? உனக்கு தான் தெரியுமா முன்னால இது ரட்சிக்கப்படாது. You know very well that he will not be இது saved. நமக்கு கிடைக்காது. I will not receive this at இந்த all. வாசல் திறக்காது. This door will not be open. நம்முடைய வாழ்க்கையில இது கிடைக்காது. I will not receive anything in my life. நீ தான் ஏற்கனவே தீர்மானம் பண்ணி எதுக்கு ஃபாஸ்டிங் இருக்க? So why are you on fast when you have already determined it? அதனால தான் இயேசு சொன்னாரு. That's why Jesus said, ஏப்பா கேக்குறத விசுவாசத்தோட கேளுங்க. whatever you ask with faith கிடைக்கும். and you will receive it. கர்த்தர் தருவார். God will give you.